கருப்பு தமிழனா உலக தரஞ்சிக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் சொல்ல பிள்ளை. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவோட பாட்டுக்கு அவரை விட சூப்பராக ஆடினு வராரு இவர் தாங்க கார்த்தி. நம்ம கதையோட கதாநாயகன் சொல்லலாம். நம்ம ஹீரோ வந்து தீபாவளி, பொங்கல், திருவிழா அப்படின்னு வருஷத்தில் வர 12 மாதமும் ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஒரு மாதம் மட்டும்தான் அவர் கஷ்டப்பட போகிறாரு. அந்த ஒரு மாதத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாதத்தில் ஒரு நாள். விடுறா என்ன சொல்கிறா? ஏய் சொல்றா, என் மயில் இருக்க நீ தானே எடுத்த? இல்லையே, நான் எடுக்கவே. உன் மண்டை முடி மேல சத்தியமா சொல்லு. அது கேட்கறால, சொல்றா. தலை மேல சத்தியம் நான் எடுக்கல. நான் தானே எடுத்தேன். எதுடா எடுத்த? அது ஒன்றும் இல்லை மச்சான், என்னோட தொலைஞ்சிச்சு. அதனால தான் உன்னோட எடுத்து புக்கில் போட்டு அரிசி போட்டு வச்சிருக்கேன். குட்டி போட்டதான் உனக்கு குத்துறேன். குட்டி போட்டதான் குத்துடணும் உனக்கு, அவ்வளோதான். விடுறா என்ன, என்னையே என் தலைமுடி மேல சத்தியம் பண்ண வச்சிட்டீங்களா? இருங்கடா. டேய் டேய் உரா, என்னடா பண்ற? என்ன ப்ரோ பண்றான் அவன் சாபம் விடுறான் ப்ரோ. என்னது சாபமா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு தெரியாதா? எச்சி தொட்டு இரும்புல வச்சா கடவுளுக்கே கேட்கும். கேக்குமா? டேய் டேய் அழிடாத. அதான் அழிக்க முடியாது, கெச்சி காஞ்சிச்சு. ஐயோ, யாருடா நீங்களாம்? நாங்களா 90s kids. 7 வயசானாலும் 90s கிட்ஸால் மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நம்ம கதாநாயகனும் இதில் ஒரு 90s கிட்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மொரட்டு சிங்கிளுங்க. ஒரு மொரட்டு சிங்கிளாக இருந்து அவர் ஒரு கமிட்டடாக மாதிரி மறுபடியும் மொரட்டு சிங்கிளாக வராருங்க. அதாங்க நம்ம கதையோட விளக்கம். வாங்க அவரை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். எவ்வளோ நாள் தான் நம்மளும் சிங்கிளாகவே இருக்கிறது? இன்னைக்கு நல்ல நாளாக தான் இருக்குது. February 14 வேறு. இன்றைக்கே ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிடுறோம். ஏங்க இந்தாமா பொண்ணு, நில்லுமா, இந்தாமா, நில்லுங்க. ஏங்க எதுக்குடா கத்திட்டே வர? ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிக்கிறேன். ரொம்ப நாளாகவே 90s கிட்ஸா சிங்கிளாகவேன்ட்டாங்க. அதான் கமிட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எனக்கு என்ன? உங்களை வச்சு தாங்க கமிட் ஆக போகிறேன். ஐ லவ் யூங்க. ஏன் கூடயா? ஆமாங்க. நீயா? ஆமாங்க, ஐ லவ் யூங்க. சி போ 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 போ, நீ எங்க வேணாம் போ, எனக்கு கவலை இல்லை படித்தான் யாரோட சேரு போது இல்லை. போ போ. யாரும் அந்த பொண்ணு செம்மையாகுது. ஏங்க ஐ லவ் யூங்க. வியூவா? சீ போ. ஏனோ கோபங்கள் சொல் நெஞ்சை கிள்ளாதே. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போல் மச்சான் எல்லா கலர் தமிழனு நான் தான். உலகத்தை ரசிக்க வந்த கடவுளை நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் சொல்ல பிள்ளை.
என்னடா திடீர்னு தமிழ் உள்ளே வராருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க நம்ம கதையோட இன்னொரு கதாநாயகன். இவர் வந்து இதில் மிகப்பெரிய மொரட்டு சிங்கிளாக இருக்கார். தன்னுடைய நண்பன் கமிட்டட் ஆனதை தெரிஞ்சு அவருடைய காதலை அவர் பிரிக்கிறாரு. அது ஏன் பிரிக்கிறாரு, எதனால் பிரிக்கிறாரு, அவர் பண்ணது சரியா தவறா, நண்பன் அதை வந்து ஏற்றுக்கிறாரா இல்லையா, அதாங்க நம்ம கதையோட முழு விளக்கம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த கதையை தான் இப்போ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோல்ஜர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட சிங்கிள்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னிலேருந்து நான் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லோரும் மொரட்டு சிங்கிளாக தான் இருக்கணும். பீச்சு, பார்க்கு, எந்த இடத்துல காதல் ஜோடியை பார்த்தாலும் சும்மா அடித்து விரட்டி விடணும். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என் முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்கணும். கமா டேக் த பிளட்ஜ் நவ். மொரட்டு சிங்கிளாகிய நாம் சிங்கிள் சட்டத்தின் கீழ் இருக்கும்படி உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் பசங்களுக்கு ஐசனாக சொன்னாலும் பொண்ணுங்களுக்கு அமிதாப் பச்சன் வந்தாயிரம் சொன்னாலும் எங்களுக்கு அதான் தேவையில்ல போடி என்று கூறிவிட்டு எங்க கடமையில் கண்ணியமாக இருந்து காதலை பிரிப்போம் என உறுதிமொழி எடுக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், பிளட்ஜ் எடுத்தது முக்கியம் இல்லை, காதல் ஜோடியை பிரிக்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க. காதல் ஜோடி கிட்ட போய் கட்டி பிடிச்சாலும் முத்தம் கொடுத்தா கரோனா பரவும் சொல்லுவாங்க, அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க. முக்கியமான விஷயம், நாளைய விடியல் மொரட்டு சிங்கிளுக்கான விடியலாக இருக்கட்டும். ஹாய் மச்சான். டேய் என்னவா சொல்லிட்டு நீ எங்கடா போன? சிங்கிள்ஸுக்கு பிளட்ஜ் எடுத்து கொடுத்துருந்தேன். சிங்கிள்ஸுக்கு பிளட்ஜா? டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? லவர்ஸ்லாம் பாவம்டா. என்னலாம் வாழ விடுங்கடா. லவர்ஸ்லாம் பாவமா? ஆமாண்டா. ஏன்டா அவன் வேலைக்கு போய் வாங்குற சம்பளத்தை வீட்டில் கூட கொடுக்காம பாதி அபேஸ் பண்ணி அவன் மிஸ் கால் கொடுத்ததுக்காக அவளுக்கு ஈஸி பண்ணி அவன் மிஸ் கால் கொடுத்ததும் ஃபோன் பண்ணி எங்கே வரணும்னு கேட்டு அவன் வர சொன்ன ஸ்கூலில் வைக்காத அலறத்தை கூட கஷ்டப்பட்டு இதுக்கு வச்சு 5 மணிக்கு ஏஞ்சி பல்லு வேலைக்கிட்டு வர சொன்ன 1/2 மணி நேரத்துக்கு போய் நின்று ஏமா லேட்டுன்னு 1 ஹவர் லேட்டாக வந்ததுக்கு கேட்டு வர வயலில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் சொல்லி சரி வண்டி எடுங்க பீச்சுக்கு போகலாம் பார்க்கு போகலான்னு சொல்லி மொட்டை எடுத்து குடும்பம் நம்ம காசை கரையாக்கி கடைசியில் என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்கன்னான்னு சொல்லிட்டு போகிற பொண்ணுங்கடா சப்போர்ட் பண்ணுறேன். போதும்டா சாமி, என் ஆள் ஃபோன் பட்டு நான் கிளம்புறேன். ஹலோ சொல்லுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு டைலாக் பேசுகிறேன், மதிக்காமல் ஏஞ்சு போகுது பார்த்தியா? அது இதெல்லாம் எங்கேருந்து திருந்த போகுது. சே ஹாய். சொல்லுங்க. என்ன? ஹாய். கார்லாம் வச்சிருக்கான், ஆனா இவன் தான் நம்மளை நடக்க வச்சு கூட்டிட்டு போறானே. சரிங்க. சரி. எதுக்கோ வருஷம் நீ? ஆமாண்ணா, வர சொல்லியிருந்தேன். நைட் ஃபுல்லாக யோசித்தேன், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேண்ணா. கண்டிப்பாக என்னோட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாண்ணா. என்னது அண்ணாவா? நீ தானடி வந்து ப்ரப்போஸ் பண்ண? இல்லைண்ணா, அது அன்னைக்கு February 14 அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணாமட்டேன்னா என்னோட லைஃப் எம்டி ஆகிடும் இல்லையா? அதனால தான் சரி யூஸ் பண்ணிப்போமேன்னு ப்ரப்போஸ் பண்ணி விட்டேன், வேறலாம் ஒன்றும் இல்லைண்ணா. அடி பாவி. இல்லைண்ணா, இப்போது உங்களை விட ஒரு நல்ல பையனா எனக்கு கிடைச்சிட்டான், நானும் அவங்கள கமிட் ஆகிட்டேன், அதனால் நான் வரேண்ணா. பாய்ண்ணா. அண்ணா என்ன வேணும் உனக்கு இப்போ? இல்லை மோதிரம். இந்தா எடுத்துன்னு பா. இதுக்கு நான் சிங்கிளாகவே இருந்திருக்கலாம்டா. இந்த அசிங்கம் எனக்கு தேவைதான்டா. தூ, இனிமே இந்த கார்த்தி மொரட்டு சிங்கிள்டா. இவனா? அவனே என்ன படிக்கிற? டேய் அவன் தானே என் லவ் பிரிச்சு வச்சது. டேய் அது நான் சொல்லி தான் அவன் அப்படி பண்ணான். அடா பாவி யோகி, என்ன இப்படி வந்தேடா கூட வந்து குடி போயிடுச்சு. போடா கேளுடா. டேய் என்னடா அவன் அடிச்ச நீ? அவன் தானே என் லவ். ஏன் தெரியுமாடா? ஏன்டா? அவன் ஆள் அவனை விட்டு போயிட்டான். அவன் காதல் உண்மையா இல்லை, அதனால தனக்கு நேர்ந்த ஒன்று தான் ஃப்ரெண்டுக்கு நேரக்கூடாதுன்னு அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். போடா. டேய் சாரிடா, ஏன் அவன் ஆள் அவனை விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறான் மச்சான். பசங்க இப்ப நீங்கள் வந்து
தாஜ்மஹால் கட்டருக்கு செங்கல் போட்டு பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும் கண்ணை பார்த்தா ஸ்டன்னவாத அவ அப்ப வந்தா அப்பீட்டாவும் ஆனா அப்புறமா ரிப்பீட்டாவும் சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல் ஆக